7 நாள் விருந்திலும் மிக பெரிய அவமானம் ஒரே ஒரு பெண்ணினால வருகிறது. அது யாரு? மனைவி. வீட்டில் இருக்கிறத கரெக்ட் பண்ண மாட்டீங்க, ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்டு விருந்து கொடுப்பீங்க. ஊரில் எல்லாம் நல்ல பேர், சபையிலலாம் அவர் வந்தார்னா அப்படியே எல்லாரும் பயப்படுவாங்க. நீ கன மகிமை துதி எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தாத நீ இருக்கிறபடினால தான் உன் குடும்பம் விளங்காமல் இருக்குது. இங்கே வந்து மீசம் இருக்கிறபடி எங்கே வந்து என்ன ஆட்டம் ஆடுறது? சபையில் அவருக்கு அவ்வளோ கனம் இருக்குதான். கனம் துதி மகிமை கர்த்தருக்குயா, மனுஷனுக்கு இல்லை. எவ்வளோ பெரிய டோனராக இருந்தால் கூட பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்றும் இல்லாத பண்ணிட்டான் அந்த ஒருத்த பொம்பளை வந்து அசிங்கம் பண்ணி போட்டாலா? எவ்வளோ உயரத்துலேருந்து நீங்கள் காரியம் முழுக்கலாம், அது உங்கள் மேலே படுக்கிறது 1000 பேருக்கு தெரிய வந்துடும். நான் நினைத்து கொள்ளுகிறது எல்லாம் எனக்கு தெரியும்னு. நான் தான் எல்லாம் நினைத்து கொள்ளுகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், என் வீட்டுக்குள்ளே ஒரு முளைக்கும் ஒன்று. பேச மாட்டேன் ஆகாச ராஜாவே, வாயத்தொட்டு கொழுக்கடையை வச்சுட்டு என் பேசலாம் இல்லாத பொண்டாட்டிக்கிட்டேன் வசதியை கூப்பிட்டு இது மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன சொல்கிறேன்? இப்போ வானான்னு சொல்கிறோம், இல்லை வேணும்னு சொல்கிறோம், ஏதோ அது ஒரு பெண்ணை நீ கரெக்ட் பண்ணிவிட்டு நீ இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உன் ராஜ்யபாரத்துக்கும் அழகு, உன் சிங்காசத்துக்கும் அழகு. அந்த ஆகாசியருக்காவது பரவாயில்ல ஒரு ஆப்ஷன் இருந்தது. எஸ்தரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு அது ஒன்றானதே பெரிய விஷயம். நீ அம்மா வீட்டு ஜனத்தை தண்ணி கொடுத்துரும் பண்ணுறப்போ உங்கள் அம்மா வீட்டு ஜனத்தை கூப்பிட்டா கூட பர்மிஷன் வாங்கி தான் ஏன் கூப்பிடணும். அது பர்மிஷன் இல்லைன்னா போகிற அளவுக்கு கூட்டாமல் டிஸ்கஷன்லையாவது வச்சுக்காங்க. நீ டிஸ்கஷன் பண்ணலன்னா நாளைக்கு அது பர்மிஷன் கேட்கலன்ற அளவுக்கு போய்டும், அந்த வார்த்தை வந்துடும். நான் யார் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு? ஓ அப்போ ஒமிஷன் தான் உங்கள் ஆளுங்கெல்லாம். அந்த அம்மா காமிச்சிடும் அந்த அம்மாவோட பவர் என்னான்னு. காப்பி போட்டு கொடுத்ததுனாலே தீந்துடும். மதியானம் அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போகிற அளவுக்கு. நீ ஏன் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் போகிற? நான் இருக்கிறேன் பாப்பான்னு அவங்க அம்மா ஃபோனில். ஐடியாவா வேணும் உனக்கு? ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வர வரைக்கும் பண்ணுறதெல்லாம் யார்? வீட்டில் இருக்க தலைங்க தான். ஏன்னா நான் வாங்கி போகிறல மளிகை சாமான். இது என் சாம்ராஜ்யம், என் பணம், என் ஜனம். வச்சாடா சோத்துல. நீ ஆம்புலன்ஸில் போவ, ஆடி காரில் போக மாட்டேன், பென்ஸில் போக மாட்டேன். பணம் பலம் எல்லாம் இருக்கிறவங்க சொல்கிறேன். இல்லை நானும் சொல்கிறேன், ஆரோக்கியமாக ஷேர் ஆட்டோவில் போகிறவனே வாசி, இங்கே வந்து மாட்டிக்காதீங்கடா. அந்த மாதிரி வீட்டில் புதுசு முன்னாடி சண்டை இருக்கிற வீட்டில் போய் சோறு தின்ன போய் நீங்கள் அவ்வளோதான் ஐசியூவில் போய் படுக்க வச்சுருவா. பிரச்சனை நம்மளுங்க என்ன வேறு கோத்து விட்ருவாங்க. அப்பயே பாஸ்டர் சொன்னார் இந்த பொண்ணை கட்டாதுன்னு. அப்புறம் நான் எப்படி காப்பி குடிப்போம் உங்கள் வீட்டில்? நம்மளுக்கு உஷாராக இருப்போம்ல, ஃபாஸ்டிங் இன்டர்ல வந்துடுவோம். சொல்கிறேன் ஆகாச ராஜாவே, கொஞ்சம் கூட தெரியலையா உனக்கு? எப்படியா 175 நாளுக்கு நீ வந்து தலைவனாக இருந்த? அப்பன் சொத்தா என்னான்னு தெரில. இவர் விருது வைக்கிறாராம், வசதி வரணுமா?